எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் அடுத்த படத்தில் நான் இல்லை, அவங்களுடைய அடுத்த படம் டைரக்ஷன் ஒன்று பண்ணாங்க. அப்போ நட்பு தொடர வேண்டும் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் அவங்க விசிட்டிங் கார்டில் எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க. இன்னும் வச்சுருக்கேன் நான். சுகாசினிக்கு தெரியும், ஏன்னா அவங்க இம்மிடியட்டாக இதுக்கு பிறகு ஒரு படம் எடுத்தாங்க. அது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நான் தேவரின் பாலகாட்டில் ஷூட்டிங். பட் பாலகாட்டில் தெலுங்குலேருந்து ஒரு நடிகரை போட்டிருந்தாங்க. அவர் இவங்களுக்கு ஏதோ ஒத்து வரல, அது மாதிரி பிரச்சனை வந்தோடனே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் எனக்கு செய்வீங்களா இந்த படத்தில்? எனக்கு ஒன்றும், அவருக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்கா, அவர் என்ஓசி மட்டும் வாங்கிக்கிங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவர்கிட்ட வாங்கிட்டாங்க. வாங்கினோன்னே நான் நடித்து கொடுத்தேன். சுகாசினி டைரக்ஷன் இந்திரா படம். இந்திராவில் நான் நடித்து கொடுத்தேன். கேரளாவில் தான் நடித்தேன். செஞ்சு கொடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் அடுத்த படத்தில் நான் இல்லை, அவங்களுடைய அடுத்த படம் டைரக்ஷன் ஒன்று பண்ணாங்க. அப்போ நட்பு தொடர வேண்டும் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் அவங்க விசிட்டிங் கார்டில் எழுதி எனக்கு அனுப்பிச்சாங்க. இன்னும் வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கு, அவ்வளோதான். இதை காமிச்சிக்கின்னு நான் பேர் எடுக்கிறதுக்காக இல்லை. நம்ம என்ன சண்டையை போட முடியும்? ஏன் என்ன இந்த படத்தில் போடலன்னு கேட்க முடியுமா? எப்பயோ கூப்பிட்டாங்க, ஹெல்ப் பண்ணனா இல்லையா? அந்த நன்றியை நீங்கள் சினிமாவில் எதிர்பார்க்கக்கூடாது. 51 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் அப்பா நிறைய சொல்லுவார். அவர் வேறு விதமாக சொல்லுவார். அவருடைய விதம் வேறு, என் விதம் வேறு இருந்தால் கூட அவங்க எங்கள் நேரம் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். இப்போவும் இருக்குது அது ஃபீலிங். பட் ஸ்டில் நவ் ஷீஸ் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பெரிய லெவலில்